ரிச்சராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த போட்டி போட்டு செய்ய போறீங்க. லக்கு, திடீர் அதிர்ஷ்டம், வா வா வான்னு கூப்பிட்டு சொல்லி சொல்லி கில்லி மாதிரி அடிப்பீங்க. யாருக்கிட்ட? என்கிட்டயா? இந்த தடவை அப்படி ஒரு காம்படிஷன் மோடு இருக்கும். ராசி நாதன் போய் உட்காந்துருக்கிற அமைப்பு, பெயர், புகழ், அந்தஸ்து, கீர்த்தி, செல்வாக்கு, சொல்வாக்கு எல்லாம் கிடைக்கும். அதே சமயம் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு பக்கம் பணம் வரும், ஒரு பக்கம் செலவாகும். உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா மாத பலன்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னவென்றால் ஏப்ரல் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் ஐயா பண்ண போகுது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கோச்சார கிரக நிலவரத்தை பார்த்து விடலாம். அந்த வகையில இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி, அந்த 1ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கும்ப ராசியில ஒரு 3 கிரகத்தோட சேர்க்கை. செவ்வாய், புதன், ராகுடைய காம்பினேஷன். இந்த பக்கம் வாக்கியப்படி பஞ்சாங்கம் படி தெரித்துன்னு கருத்து எதா இருந்தாலும் சரிப்பா நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சனி வந்து 12ஆம் இடத்தில் காலபுருஷனுடைய 12ஆம் வீடான மீன வீட்டில் அமர்ந்திருக்கிறார். ஓகே. 10ஆவதுக்கு சூரியனோட சேர்ந்து உட்கார்ந்திருக்கிறார். சூப்பர். அதுக்கப்புறம் இது வரைக்கும் இருந்த சுக்கிரன் பை பை சொல்லிட்டு மேஷ வீட்டுல போய் உட்கார்ந்துருக்காரு. அப்படியே ஸ்டில் கண்டினியூ ஆக போறாரு. ஓகே. அதுக்கப்புறம் காலபுருஷனுடைய 5ஆம் வீடான சூரியன் வீட்டில் அஸ்யூஷுவல் எப்பயும் போல கேது தன்னுடைய இருப்பை நிறுத்தியிருக்கிறார். வக்ர கதியில இருந்த குரு வக்ர நிவர்த்தி அடைந்து மிதுன வீட்டில் குருவுடைய சஞ்சாரம் இருக்கு. இன்னும் ஒரு 45 நாள் அவரும் கிராஸ் ஆகி தன்னுடைய பயணத்தை தன்னுடைய உச்ச வீடான கடகத்தை நோக்கி வரப்போகிறார். இந்த மாதிரியான அமைப்புலதான் இந்த மாதம் பிறக்கிறது. இந்த மாத கிரக பயிற்சியெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏப்ரல் 2ஆம் தேதியே இந்த வண்ட மச்சான் அப்படின்ற மாதிரி சூரியனுக்கு தோல் கொடுக்கக்கூடிய விதமாக செவ்வாயும் போய் மீன வீட்டில் அமரப் போகிறார். ஸோ ஆல்ரெடி அங்க வந்து சனி இருக்காரு. அதோட சேர்ந்து சூரியனும் செவ்வாயுமோட ஒரு காம்பினேஷன். எகெயின் 15ஆம் தேதிக்கு அப்புறம் 14ஆம் தேதியே நம்மளுக்கு தெரியும் இந்த தடவை பராபர வருடம் ஆரம்பிக்குது. பராபவ வருடம் ஆரம்பிக்குது. தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. ஸோ தமிழ் புத்தாண்டு வந்தாலே சூரியன் எங்க வந்துருவார்? அஸ்யூஷுவல் மேஷத்துக்கு வந்துருவார். ஸோ 14ஆம் தேதி சூரியன் மீன வீட்டில இருந்து மேஷ வீட்டை நோக்கி நகரப் போகிறார். ஆல்ரெடி அங்க சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். 19ஆம் தேதி சுக்கிரன் தன்னுடைய வீட்டுக்கு பாய் பாய் சொல்லிட்டு போய் தன்னுடைய வீட்டுல போய் ஆட்சி அதிகாரமா உட்கார போறார். ஓகே. 10ஆம் தேதி வக்ரகதியில இருந்த புதன் வக்ர நிவர்த்தி அடைந்து 10ஆம் தேதி மீன வீட்டை நோக்கி நான் நீச்சம் உச்சம் எடுக்க மாட்டேன், பட் ஸ்டில் அப்படிதான் கொஞ்சம் நீச்சகிற அமைப்பை நோக்கி தன்னுடைய பயணத்தை இயங்க போறார். ஸோ முதல் ஒரு 13-14 நாட்களுக்கு 4 கிரகங்களுடைய சேர்க்கை மீன வீட்டில் இருக்க போகுது. கிளியர். இந்த தடவை எகெயின் இந்த செவ்வாய் ராகு காம்பினேஷன் ஓரளவுக்கு அப்படியே இருந்தாலுமே சனி சூரியன் செவ்வாய் காம்பினேஷனோட மீன வீட்டில் இருக்கிறது அப்படின்றது கண்டிப்பாக ஒரு பிரச்சனைகளை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தக்கூடிய அமைப்புல தான் அது மாறும். அதனால ஆரம்பிக்கும் போதே இந்த தடவை ஏப்ரல் ஒரு மாதம் எல்லாருமே சாமிக்கு விடுறது பெட்டர். நான் ஆல்ரெடி பிப்ரவரி மாதம் நான் சொன்னேன் இந்த மாதம் எல்லாரும் சாமிக்கு விட்டுருங்க, பிப்ரவரி மார்ச் எல்லாம் சாமிக்கு விட்டுருங்க. தொடர்ந்து இப்போ ஏப்ரல் வரைக்குமே அப்படிதான் இருக்கு நிலவரம். ஒன்றும் பெருசா சொல்லிக்கொள்ற மாதிரி இல்லை. பட் ஸ்டில் சில ராசிகளுக்கு அது பாசிட்டிவாகவும் சில ராசிகளுக்கு கொஞ்சம் கவனமாகவும் சில ராசிகளுக்கு ரொம்ப அலர்ட்டா இருக்க வேண்டிய டைம் பீரியடாகவும் இருக்கும். சரி வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் இந்த ஏப்ரல் மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் ஏன் பண்ண போகுது பார்க்கலாம் வாங்க. நான் அடிக்கடி சொல்ற மாதிரி விரும்பியதை அனைத்தும் செய்ய துடிக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆவது வருட ஏப்ரல் மாதம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த கோர் அப்படி இருக்க போகுது. வெறித்தனமா இயங்க போறீங்க. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த போட்டி போட்டு செய்ய போறீங்க. லக்கு, திடீர் அதிர்ஷ்டம், இது மாதிரிலாம் வந்து நம்பிக்கை இருந்தாலும் நம்மளுக்கு அது ரொம்ப ரேரா கிடைக்கக்கூடிய ராசி தான் விருச்சகம். நிஜமாவே இந்த 12 ராசியில வந்து ரொம்ப கோச்சிக்காதீங்க, நான் ரியாலிட்டியை சொல்றேன். ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு தான் ஒரு விஷயத்த போராடணும் அப்படின்னு ஜெயிக்கணுன்ற மாதிரி விருச்சிக ராசிக்காரங்களோட விதியே அப்படித்தான். சந்திரனே நீச்சமடையக்கூடிய ஒரு வீடு. இந்த தடவை நீங்க உங்களோட திறமையால் அடையாளப்படுத்தப்படுவீங்க. திறமை மேலோங்கும். வா வா வான்னு கூப்பிட்டு சொல்லி சொல்லி கில்லி மாதிரி அடிப்பீங்க. யாருக்கிட்ட? என்கிட்டயா? அப்படின்ற மாதிரி இந்த தடவை அப்படி ஒரு காம்படிஷன் மோடு இருக்கும். ராசி நாதன் போய் உட்காந்துருக்கிற அமைப்பு. 5ஆம் இடத்துல இருக்கும்போது வேற என்ன சாமி வேணும்? பெயர், புகழ், அந்தஸ்து, கீர்த்தி, செல்வாக்கு, சொல்வாக்கு எல்லாம் கிடைக்கும். அதே சமயம் கோபம், அதுவும் 5ஆம் இடம் தான். அதனால ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் கோபம் அதிகரிக்கும். வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப கவனமா இருக்கும். தொழில் முனைவோரிடம், தொழில் செய்யறவங்கள்ட்ட, நீங்க ஒரு பாசா இருக்கீங்கன்னா கீழே இருக்கவங்ககிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். அந்த இடத்துல கோபம் அதிகரிக்கும். பேச்சுல மிகுந்த கவனம் தேவை. 2ஆம் இடத்துக்கும் ஆல்மோஸ்ட் குருவோட பார்வை ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு பக்கம் பணம் வரும், ஒரு பக்கம் செலவாகும். இந்த மாதிரியான காம்பினேஷன். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்கும் குருவோட பார்வை, இந்த பக்கம் 2ஆம் இடத்துக்கும் குருவோட பார்வை. அப்ப நிறைய பேருக்கு குடும்பமா சில விஷயங்களை மேற்கொண்டு வீட்டுக்காக சில செலவுகள் மேற்கொள்ள வேண்டிய சினாரியோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உருவாகலாம். வீடு பார்க்கறது, வீடு மாத்துறது, இடம் மாத்துறது, அதுக்காக சில செலவுகள் பணம் வரும். அதே சமயம் இந்த பக்கம் செலவாகும். ஸோ இன்கமும் வரும், செலவும் ஆகும்.
ஸோ அதுக்கும் இதுக்கும் தானிக்கு திணி சரியா போச்சுன்ற மாதிரி ஒரு நியூட்ரல்ல முடிஞ்சிடும். ஸோ சேமிக்கும் இருக்காது, செலவும் இருக்காது. வர்ற பணம் கரெக்டான ஒரு ஈக்குவலான ஒரு கால்குலேஷனுக்கு முடியிற மாதிரியான அமைப்பாக அது மாறும். நிறைய நல்லவையெல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமா இருக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ராசிநாதன் போய் 5ஆம் இடத்துல இருத்தல், சனி 5ஆம் இடத்துல இருத்தல், சூரியன் போய் 5ஆம் இடத்துல இருத்தல், இதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு மோட்டிவேஷனை கிரியேட் பண்ணும். உங்களை பார்த்து அடுத்தவங்க இன்ஸ்பயர் ஆவாங்க. உங்களை மாதிரி இருக்கணுன்ற மாதிரி நிறைய பேருக்கு நீங்க எக்ஸாம்பிளா இருப்பீங்க. உங்க செயலால் காட்டுவீங்க. அதுதான் இந்த தடவை எனக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப வியப்பா இருக்கக்கூடிய விஷயம். எப்படிடா நீ மட்டும் இப்படி இருக்கன்ற மாதிரி உங்களை பார்த்து வியந்து வியந்து போவாங்க எல்லாரும். ஆனா எல்லாரும் நம்மளை பார்த்து வியப்புறாங்களா? நம்மளுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? எங்கே செல்லும் இந்த பாதைன்னு இருக்கும். விருச்சிக ராசியோட விதி. என்னதான் நான் கூணால் நீங்க நம்ப போறது இல்லை. நிஜமா நடக்க போகுது, நம்புங்க. யாரோ ஒத்தி நான் நம்புறேன் இல்லை நீங்க சூப்பரா இருப்பீங்கன்னு. என்னதான் குரு போய் 8ல மறைஞ்சாலும் அவருடைய பார்வை தான் 2ஆம் இடத்துக்கு சூப்பரா கொடுக்குறாருல. அப்புறம் எதுக்கு நம்ம கவலைப்பட்டு இன்னும் அவ்வளவுதான் கொஞ்ச நாள் 40 நாள். அதுக்கப்புறம் இந்த 12 ராசியில கெத்த காலத்துக்கு விட்டு நடந்துறது யாரு? விருச்சிக ராசி தான். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த மூமெண்ட்டுக்காக. போதுண்டா சாமின்ற அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு 2 மாசம் முன்னாடி நல்லதாங்க இருக்கு. நல்லது அப்படியே ஆரம்பிச்சிருச்சு. வரக்கூடிய நல்ல பிளானிங் கரெக்டா இருக்கும். சூப்பரா திட்டமிடல் நடக்கும். எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. கொஞ்சம் கன்னிங்கா இருக்க போறீங்களோ அதை சனி இண்டிகேட் பண்ணுவார். அது மட்டும் வேண்டாம். ஒருவேளை அந்த மாதிரி தாட் வருது அப்படின்னா முளையிலேயே கிள்ளி விட்டுருங்க. இல்லாட்டி தேவையில்லாமல் உங்களுடைய இத்தனை வருஷத்துக்கான உழைப்பையும் அந்த தேவையில்லாத அந்த எண்ணம் உங்களுடைய மதிப்பை கெடுத்து விடும். ஸோ கன்னிங்காக இருக்கிற மாதிரியான சில சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியும். அந்த மாதிரி இடம் வரும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஈகோ எட்டி பார்க்காம பார்த்துக்காங்க. ஏன்னா செவ்வாய் ஆளுமையாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, சூரியனோட உட்காந்துருக்கும் போது சனி அப்படியே சவம் நான் எடுக்கணுன்ற கிரகவுத்தம் நடத்திட்டு இருப்பார் இந்த பக்கம். செவ்வாய் சனி சூரியனை சேர்ந்து கிரகவுத்தம் நடத்தும் போது மண்டக்குள்ள என்னமோ பண்ணும். ஒரு பக்கம் ஜெயிக்கணும்னு தோணும், ஒரு பக்கம் தலைமைத்துவத்தில் நம்ம தான் டானா இருக்கணும்னு தோணும், ஒரு பக்கம் எல்லாத்தையும் வெற்றி கொள்ளணும்னு தோணும், ஒரு பக்கம் அப்படியே போட்டு வேற லெவல் மாஸ் காட்டணும்னு தோணும். இதெல்லாம் தோணும். ஆனா இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோமான்றது உங்களோட சுயஜாதகம் தான் தீர்மானம் பண்ணும். நிறைய பேரோட பின் பேசக்கூடிய பேச்சுக்கு ஆளாக வேண்டியிருக்கலாம். இல்லை நீங்க நிறைய பேரை பத்தி காசிப் பேசலாம். தயவு செஞ்சு பேசாதீங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி நான் கேட்கக்கூடிய விஷயம், யாரை பற்றியும் காசிப் பேசாதீங்க. பேசுனீங்கன்னா மாட்டிப்பீங்க. தேவையில்லாத உங்களுக்கு கீழே இருக்கவங்க, உங்களோட தகுதி கம்மியாக இருக்கவங்கள்டெல்லாம் அசிங்கப்பட வேண்டியிருக்கும். அதனால காசிப் பற்றி யாரை பற்றி யார்கிட்டையும் பேசாதீங்க. அது பேசிதான் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கிற மாதிரி சில சினாரியோ சனி உருவாக்குவார். அந்த இடத்துல கவனமாக இருந்துக்கோங்க. ஓகே. ஸோ விருச்சிக ராசிக்காரரை பொறுத்தவரைக்கும் இந்த தடவை இந்த ஒரு மாதம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா, உங்களுடைய திறமையின் மூலமாக உங்களுக்கான அடையாளம் கிடைக்க போகிறது என்பதை உணர்ந்து செயல்பட போறீங்க. நிறைய ஆட்டிடியூட் காட்டுவீங்க. உங்க திறமைக்கான அங்கீகாரமும் உங்கள் திறமைக்கான சன்மானமும் இந்த தடவை கிடைக்கும். ஸோ வேலை எதிர்பார்ப்பு சில விஷயத்த போராடி அடையணும் அப்படின்ற மாதிரியான சில சினாரியோக்குள்ள போறது, உங்களை ப்ரூவ் பண்றதுக்கே நிறைய போராட வேண்டியிருக்கும் இந்த ஒரு மாதம். ஸோ அதனால நிறைய வேலைப்பளு அதிகரிக்கலாம். நைட்டு பகலு கண்ணு மூடி கண்ணு தெளிச்சு நிறைய உங்களுக்காக உங்க பாஸுக்காக சில விஷயங்கள் நீங்க மேற்கொள்ள வேண்டியிருக்கு. ஏன்னா சூரியன் பிளஸ் சனி பிளஸ் செவ்வாய் காம்பினேஷன் இருக்கும்போது வேலை பார்க்கக்கூடிய வேலை எடுத்துருக்க கொள்ளக்கூடிய ஏதாவது ப்ராஜெக்டை எடுத்துருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட ஆட்களுக்குலாம் இந்த தடவை கொஞ்சம் வேலை பழு அதிகரிக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி சில விஷயத்தை சக்ஸஸ் பண்ணி உங்களை காட்டணுன்றதுக்காண்டியே சில விஷயத்தை மேற்கொள்வீர்கள். சுயம் இயங்க போகுது. ஸோ 5ஆம் இடமே சூப்பரான ஒரு விஷயம். அந்த இடத்துல போய் ராசிநாதன் அமர்தல் அதோட விஷயம். அதோட சேர்ந்து சூரியன் அமர்தல் அதோட சூப்பர். அதோட சேர்ந்து சனி அமர்தல், நம்மளுடைய 3ஆம் வீட்டுக்கு 4க்கும் அதிபதியான சனி அமர்தல பிளானிங் எக்ஸிக்யூட் பண்றது, தனித்திறமை, சுயம், இந்த விஷயத்தோட சேர்ந்து இவங்க இப்படிதான் நம்ம கிரகத்தை கொண்டு வைக்கணும். இங்க சும்மா செவ்வாய்க்கு சனிப்பாக இதெல்லாம் ஓகே தான். பட் எதுக்காக இந்த ஒரு மாதம் நகரப்போகுது? என்ன 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 விஷயம் இந்த மனுஷனை நகர்த்த போகுது? இந்த ஒரு மாதம் மோட்டிவேஷன் நகர்த்த போகுது. போராடி வெற்றி அடைய வேண்டிய சூழலை உருவாக்கும். டக்குன்னுலாம் கிடைக்காது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி போராடி வெற்றி அடையணும். நிறைய கொஞ்சம் பேச்சு நம்ம பேசுவோம், இல்லை அடுத்தவங்க இருந்து பேச்சு வாங்குறதுக்கான நேரமாக இருக்கிறது. கொஞ்சம் கவனமா இருக்கணும். மண்டேல உட்காந்து நிறைய 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 யோசனைகள் வந்துகிட்டே இருக்கும். எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்ற மாதிரி யோசிப்போம். நான் தான் சொல்றேன், இந்த கன்னிங்கா இருக்கிறத மட்டும் கட் பண்ணிட்டீங்கன்னா மற்றபடி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி குவியக்கூடிய காலமாகத்தான் இந்த ஏப்ரல் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பரா படிப்பீங்க. 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை, அது வக்ர நிவர்த்தி அடைந்த குருவோட பார்வை. ஸோ ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியடு. நல்லா படிக்க போறீங்க, சூப்பரா படிக்க போறீங்க. எக்ஸாம்லலாம் கலக்கிடுவீங்க, கவலையே விட வேணாம். ஓகே. 20 வயதுலேருந்து 40 வயது கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நிறைய லாபங்கள் கிடைக்கும். நிறைய இன்சூரன்ஸ் மூலமா பணம் கிடைக்கும். வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், இடம் வாங்கலாம், மனை வாங்கலான்ற மாதிரி எண்ணங்கள் மேலோங்கும். இடமாற்றம் நிகழும், வண்டி மாற்றம் நிகழும். உங்களுக்கும் உங்க கணவருக்கும் இருந்த கேப் சரியாகும். உங்களுக்கும் உங்க மனைவிக்கு இருந்த பிரச்சனை சரியாகி அது ஒரு சுமூகமான நிலைக்கு போகும். ஆளுமை பன்மை அதிகரிக்கும், கொஞ்சம் ஆசை அதிகரிக்கும், கொஞ்சம் காதல் அதிகரிக்கும், கொஞ்சம்
கருணையா இருப்பீங்க. இதெல்லாம் வந்து ஆஃப்டர் 15க்கு மேல கொஞ்சம் கருத்து கண்ணாயனமா இருப்பீங்க. வேலை வேலை வேலைன்னு ஏற்கனவே விருச்சகம் அப்படிதான். கொஞ்சம் வேலை வேலை வேலைன்னு சுத்துவீங்க. விருச்சிக ராசி பெண்களுக்கு கொஞ்சம் பணிச்சுமை அதிகரிக்கும். வீட்டையும் வேலையும் ஃபோக்கஸ் பண்றதுல கொஞ்சம் ஒரு மாரி தடுமாற்றம் வரும். 2யும் மேனேஜ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு சினாரியோ உருவாகும். அத மட்டும் இந்த மாசம் ஏப்ரல் மாசம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கணும். ஏப்ரல் முதல்ல ஒரு 10 தேதிகள் கொஞ்சம் பேலன்ஸ்டா கமிட்மெண்ட் நிறைய குடுக்காம பார்த்துக்கங்க. இல்லையா லீவ் குடுப்பாங்கன்னா வீட்ல லீவ் போட்டு வீட்ல ஒர்க் பண்ணுங்க. இல்ல வீட்டு வேலைய விட்டுட்டு வேலைய அங்க பாருங்க. 2யும் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கான சினாரியோ இருக்கு. கொஞ்சம் கவனம் தேவை. 40லேருந்து 60 இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்னவெல்லாம் ஈடேறும்? பேங்க்ல கிடைக்காத லோன்லாம் கிடைக்கும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தொழில் முன்னேற்றம் கிடைக்கும். வியாபார வெற்றி கிடைக்கும். தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். எல்லாமே நல்லது நடக்கும். ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் தேவை. சனி ஆயுள்காரகன். ஆரோக்கியத்துல கவனம் தேவை. அதுல மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். பிபி, சர்க்கரை, சுகர், தைராய்டுன்னு சொல்லக்கூடிய பரம்பரை நோய்களா இருக்கக்கூடிய விஷயத்துல வந்துறவங்களுக்கு கொஞ்சம் அதுல கவனமா இருக்கணும். பிரீத் பண்றதுல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு. பார்த்து சாப்பாடு விஷயத்துல ரொம்ப கவனத்தோடு சாப்பிடணும். ஓகே. ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் என்ன வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த மாதம் காளி வழிபாடு மிகச்சரியான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். முடிஞ்சா காளியம்மன் கோயில், மாரியம்மன் கோயில் பக்கத்துல ஏதாவது இருந்தா காவல் தெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அம்பிகை வழிபாடு, முத்துமாரியம்மன் கோவில் வழிபாடெல்லாம் போய் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த தடவை சூப்பரா வேலை செய்யும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. நிறைய பேருக்கு சமயபுரம் மாரியம்மனோட கனெக்ட் ஆகுது எனக்கு. நிறைய அவளோட புடவை, அவளோட பிரசாதம், இல்ல அவளோட போட்டோ, அம்பிகை பத்தியான தகவல்கள் இதெல்லாம் இந்த மாசம் உங்க காதுல வரும். இல்ல நீங்க பார்ப்பீங்க, இல்ல கேட்பீங்க. இதெல்லாம் கிடைக்கும். சமயபுரம் போயிட்டு வரணுன்ற எண்ணம் கூட மேலோங்கும். சில பேர் போயிட்டு வருவீங்க. இல்ல சமயபுரம் மாரியம்மன் மாரியம்மன் கோவிலுக்கு இங்க போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ரொம்ப நாளா போலாட்டி ஒரே ஊர்ல தான் இருப்போம். உள்ளூர்லயே இருக்கோம். நம்ம போயிருக்க மாட்டோம். ஒரு 5 மாசத்துக்கு அப்புறம் இப்ப போறதுக்கான வாய்ப்புலாம் இந்த மாசம் கொடுக்கும். அதுக்கு தீச்சட்டி எடுக்கிறது, அதுக்கு திருவிழா பார்க்கறது, இந்த மாதிரி சமயபுரம் மாரியம்மனோட வட்டவெடிஸ் மாரியம்மனோட இந்த தடவை நிறைய கனெக்ட் ஆகுது. அம்பிகை அருளால் ஆனந்தங்கள் வரக்கூடிய மாதமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இனிதே இருக்க காத்திருக்கிறது. ஓகே. விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த தடவை என்ன பார்ப்பீங்கன்னா, நிறைய மீன் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மீனா? எஸ், நிறைய மீன் பார்க்கறது. நிறைய மீன் தொட்டியில இருக்கக்கூடிய மீன் பார்க்கறது. திடீர்னு மீன் வாங்கி வீட்டுக்கு வைக்கலாமா? தயவு செஞ்சு அந்த தப்பு பண்ணாதீங்க. நோ. எங்கேயாவது பார்த்து அழகா இருக்குன்னா பாருங்க. முடிஞ்சா கோவில்களில் போய் மீனுக்கு பொறி போடுங்க. விருச்சிக ராசிக்காரங்க மீன் தொட்டியோ மீனை வாங்கி வச்சீங்கன்னா கடன் வந்துடும். இனிமே புதுசா வாங்க போறீங்கன்னா தயவு செஞ்சு வேண்டாம். ஆல்ரெடி இருக்கு, என்னால சென்டிமெண்ட்டா அதை விட முடியாதுன்னா பார்த்துக்கோங்க. இல்லாட்டியா யாருக்காவது கொடுத்துருங்க. அந்த மீன் தொட்டியை வாங்கி வைக்கிறதுல கடன் அதிகரிக்கும். கவனம் தேவை. ஸோ விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த நிறைய மீனோட கனெக்ட் ஆக போகுது. மீனை பார்ப்பீங்க, மீனுடைய ஒரு சம்மந்தப்படும் மீன் ஃபோட்டோவை பார்ப்பீங்க. இல்லை யாராவது கோல்டு ஃபிஷ்ஷு அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்த பார்க்கறது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மீன்களோடு இந்த சம்மந்தப்பட போகுது. மீனாட்சி உங்களோடயே இருக்க போறேன்றது இதன் மூலமாக காட்ட போறேன். ஸோ விரும்பியதெல்லாம் செய்ய துடிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு.